அக்கா ஏதோ ஒரு வேலையா 2 பேரும் போறாங்க. 2 பேருக்கும் அப்படி என்னடி வேலை? எனக்கு எப்படிக்கா தெரியும்? உனக்கு தெரியும், நீ மறைக்கிற. நீ என்ன லூசாக்கா? வெளிய போயிட்டு வரோம்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன். என்னங்கடி? மாமாவை எங்கேயோ கூட்டிட்டு போறாருமா விஜய். அதுக்கு என்ன? கடையை கூட திறக்காம எங்கம்மா போறாரு? ஏதாவது வேலையா இருக்கும்டி. சொல்லிட்டு போக வேண்டியதானே? அக்கா, விடுங்கக்கா. இப்படி மண்டைய நோண்டிட்டே இருந்தேன்னா அப்புறம் லூஸ் ஆயிடுவேன். அவங்க தான் போயிருக்காங்கல்ல, வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கோ. நீ போன் பண்ணி கேளுமா. யார்கிட்ட? மாமா கிட்ட. அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். ஒரு மனுஷன் வெளியே போக கூடாதா? இந்த வரத்து வர பேசாம இரு. தானியா போயிருந்தா பரவாயில்ல, விஜய் நம்பில போயிருக்காரு, அதான் பயமா இருக்கு. ஆமா, அவரு ஒரு கொலை பண்ண போறாரு. அதான் மாமாவையும் கூட கூட்டிட்டு போறாரு. அதானே, நீங்க வாங்க போலாம் வாங்க. பாக்கா. யாரு இவன்? வீட்டுக்கு வந்து மச்சான பாக்குற வரைக்கும் எனக்கு பொறுமையே இல்லமா. அதான் வழியிலே பாக்கலாம்னு வந்துட்டேன். பாத்தியா ராகவ், நிவின் கோ மேல எவ்வளவு பாசம்னு. அம்மா, நீ ஒண்ணு பண்றியா? என்னடா? நீ அந்த கார்ல வீட்டுக்கு போறியா? நான் மச்சானோட இந்த கார்ல வரேன். எல்லாரும் வீட்டுக்கு ஒன்னா தானடா போறோம். யாரு எந்த கார்ல போனா என்ன? நீ மட்டும்தான் இப்ப வீட்டுக்கு போக போற. ஒரு முக்கியமான இடத்துக்கு ராகவ கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு அப்புறமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறோம். எங்கடா கூட்டிட்டு போற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. சர்ப்ரைஸ். ராகவ் கிட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட மட்டுமாச்சும் சொல்லு. இப்ப சொல்ற சிச்சுவேஷன்ல இருக்கும். நான் வந்து சொல்றேமா. இல்ல, நான் இப்போதைக்கு எங்க வரல. நான் வரியா இல்லையான்னு கேட்கவே இல்லையா மச்சான். ஏய், உன்னை கடத்திட்டுலாம் போயிட மாட்டேன். நம்பி என் கூட வா. ஜாலியா ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடலாம். நீ இறங்கு, அந்த வண்டியில போ. டேய் அண்ணே, ஆ. நீங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த கார்ல வீட்டுக்கு போயிடுங்க, சரிங்களா? சரிப்பா. டேய், ராகவ் கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டு இப்படி பாதி வழியில இறக்கி விடுறதுக்கு நீயே ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. என்ன காரணம்? என்ன அதுவும் சர்ப்ரைஸா? ஆமா, சர்ப்ரைஸ் தான். என்னமோ பண்ற, என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் புரியும். நீ வீட்டுக்கு போ, நல்லா ரெஸ்ட்